வீர தீர சூரன் இந்த படத்தில் விக்ரம் கதாநாயகனாகவும் எஸ்ஜே சூர்யா போலீஸாகவும் நடிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யா ஒரே நைட்டில் 2 என்கவுண்டர் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பிளானை சக்ஸஸாக முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. வாங்க மீதி கதையை பார்க்கலாம். திருக்கோவிலூரில் மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பமான ரவி குடும்பம் இருக்கும். ரவிக்கு ஒரு கண்ணன்கிற ஒரு பையன் இருப்பான். கண்ணன் வீட்டுக்கு திருமணமான ஒரு பெண்ணு தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு என்னோட புருஷன் எங்கே காணா, அவனை அடித்து கொன்னுட்டிங்களா சொல்லுங்கன்னு கதறிக்கிட்டு இருப்பான். ஏமா உன் புருஷன்லாம் இங்கே இல்லைம்மா, அவன் எங்கே போயிட்டான்னு தெரியாது, அவன்லாம் இங்கே வரவே இல்லை, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போமா அப்படின்னு அந்த பொம்பளையை துரத்தி விட்டுருவான் கண்ணனோட அப்பா ரவி, கண்ணா இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போகாத பார்த்துக்கோ, எஸ்பி நம்மளை அரெஸ்ட் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கிறான், கேஸ் மேலே இருக்கிறதுனால அவன் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு ரவி கண்ணனை பார்த்து சொல்லுவான். விஜய் சூர்யா கண்ணனையும் ரவியும் இன்னைக்கு நைட்டே என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். தன்னோட பையனை என்கவுண்டர் பண்ண போறாங்கிற விஷயம் ரவிக்கு தெரிய நேராக எஸ்ஜே சூர்யாவை போய் பார்த்து, சார் இந்த தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுங்க, என் பையனோட உயிர் சார், அதில் விளையாடாதீங்க, அவனை மன்னிச்சு விட்டுடுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு எஸ்ஜே சூர்யாவை பார்த்து ரவி சொல்லுவான். எஸ்ஜே சூர்யா அந்த பொண்ணை என்னையா பண்ணுனீங்க, அவன் புருஷன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான், அந்த பொம்பளை வீட்டுக்கு போகலினா உங்கள் பையனை என்கவுண்டர் பண்ணுறது தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான். ரவி கண்ணனை வெளி மாநிலத்துக்கு தப்பிச்சு போக வச்சுடுவான். ரவி விக்ரம்கிட்ட எஸ்பியை எப்படியாவது கொன்னுடு, நீ ஏற்கனவே எனக்காக ஒரு கொலையை பண்ணியிருக்க, நானும் உன்னை அதிலிருந்து தப்பிக்க வச்சிருக்கேன்னு இல்லையா, என் பையனை கொல்ல எஸ்பி துடிச்சிட்டு இருக்கான், இப்போ எஸ்பியை கொல்றதான் ஒரே வழி, எனக்காக அந்த ஒரு கொலையை மட்டும் பண்ணிருன்னு விக்ரம்கிட்ட கெஞ்சி கேட்குறான் ரவி. விக்ரமோட நண்பனை அதே ஊரை சார்ந்த பெரிய ஜமீன்தார் கொலை பண்ணிடுவார். அதனால் கோவப்பட்ட விக்ரம் அந்த ஜமீன்தாரையே ஷூட் பண்ணிடுவான். இந்த கொலையிலிருந்து தப்பிக்க ரவி உதவி பண்ணினதால ரவி சொன்ன எஸ்பியை கொலை செய்யறேன் அப்படின்னு விக்ரம் ஒத்துக்குவார். எஸ்பியை கொலை செய்ய விக்ரம் ட்ரை பண்ணும்போது எஸ்பி 2 தடவை தப்பிச்சு போயிடுவான். இதனால் கோபம் அடைஞ்ச ரவியோட பையன் கண்ணை விக்ரம கொல்றது மட்டும் இல்லாமல் உன்னோட குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு விக்ரம மிரட்டுவான். விக்ரம் குடும்பத்து மேலே அளவுக்கு அதிகமாக பாச வச்சதால எஸ்பியா இருக்கிற எஸ்ஜே சூர்யா கிட்ட விக்ரம், சார் என்னோட குடும்பத்தை காப்பாத்துங்க, உங்களை நான் கொலை பண்ணலினா ரவியோட பையன் கண்ணை என் குடும்பத்தை அழிச்சிருவான், எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சார்னு எஸ்ஜே சூர்யா கிட்ட விக்ரம் கேட்க, விக்ரம் கண்ணை இருக்கிற இடத்த நீ சொன்னீன்னா உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். விக்ரம் கண்ணை இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருவான். அங்கே எஸ்ஜே சூர்யா வர கண்ணனோட ஆட்கள் எஸ்ஜே சூர்யாவை துப்பாக்கியில் சுட்டுடுவாங்க. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிடுவார் எஸ்ஜே சூர்யா. கண்ணை ஒளிஞ்சிருந்த இடத்த போலீஸ்க்கு காட்டி கொடுத்தது விக்ரம் தான் அப்படின்னு கண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு விக்ரமை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் விக்ரம் கண்ணனை கொலை பண்ணிடுவான். ரவிக்கு விக்ரம் தான் தன்னோட பையனை கொலை பண்ணிட்டான்னு விக்ரமை கொலை பண்ண வருவான். அப்போ விக்ரம் ரவியையும் கொலை பண்ணிடுவான். எஸ்ஜே சூர்யாவை விக்ரம் காப்பாற்றலான்னு நினைக்கும் போது ரவி எஸ்ஜே சூர்யாவை கொலை பண்ணிடுவான். எஸ்ஜே சூர்யா ரவி கண்ணன் விக்ரம் இவங்க 3 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு 3 பேர்த்தையும் அழிக்கலான்னு நினைப்பான். அதில் ரவி கண்ணன் எஸ்ஜே சூர்யா 3 பேர் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க. விக்ரம் மட்டும் தப்பிச்சிடுவார். விக்ரம் ஊருக்குள்ளேயே இருந்தால் போலீஸ் பிரச்சனை வருன்ட்டு ஊரை விட்டு ஊர் தப்பிச்சு போவார். அப்போ படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் இல்லையா ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை விக்ரம் போகிற பஸ்லேயே தன்னோட புருஷனோட ஏறிக்கிட்டு வேற ஊருக்கு கிளம்பி போயிடுவா. இந்த படத்தோட கதை சிம்பிளாக இருந்தாலும் படம் முழுவதும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒரு சீனு கூட போர் அடிக்காது. நல்ல படங்க, தியேட்டரில் போய் பார்க்கலாம்.